ஹலோ மக்களே! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டிக்கு வந்து போஸ்ட் பிரிஃபரன்ஸ் வந்து எப்படி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா நீங்க லேடீஸா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த போஸ்ட் வந்து பெஸ்ட்டா இருக்கும்? அதே மாரி பசங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டா இருக்கும்? அதுக்கப்புறமா வந்து எந்த போஸ்டிங்ல வந்து ப்ரமோஷன் நல்லா வரும்? எந்த போஸ்டிங் எடுத்தா வந்து டிடி ஆகலாம்? எந்த போஸ்டிங் நம்ம சூஸ் பண்ணா வந்து எஸ்எம் ஆகலாம்? ஸோ இந்த மாரி வந்து நெறைய வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க பத்தி நம்ம வந்து ஒரு ஓவர்வியூ பார்த்துரலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எது சூட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். நான் வந்து ஒரு பிரிஃபரன்ஸ் சொல்றேன் வீடியோ எண்டுல. அத சூஸ் பண்றதாலும் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. நான் இத தான் ஃபர்ஸ்ட் வைக்க போறேன்னு. எல்லா போஸ்டிங் பத்தி ஐடியா கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கே தெரியும்ல. சில போஸ்டிங்ல வந்து சேலரி வந்து ரூ. 50,000க்கும் மேல இருக்கும். சில போஸ்டிங்ல வந்து ரூ. 35,000 பிளஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுது அப்படின்ற சில போஸ்டிங் வந்து டிராவல் பண்ற மாரி இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து போஸ்ட் பிரிஃபரன்ஸ் வந்து குடுங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராக் மிஷின் இந்த போஸ்ட்ட பத்தி பார்ப்போம். ட்ராக் மிஷின் அப்டின்னா என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ராக் மிஷின் அப்டின்றது வந்து ஆக்சுவலா அது ஒரு மிஷின் மக்களே சரிங்களா? அந்த மிஷினோடயே தான் நீங்க வந்து டிராவல் பண்ற மாரி இருக்கும். நீங்க அந்த மிஷின வந்து மெயின்டனன்ஸ் பண்ணணும் உங்களோட வொர்க். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராக் ஈவனா இருக்கா? அதே மாரி அதுல இருக்க அந்த ஜல்லி கில்லிலாம் இருக்குல்ல, ரயில்வே ட்ராக்ல. அதெல்லாம் வந்து ஈவனா இருக்கா? இந்த மாரிலாம் வந்து பார்க்குற மாரி இருக்கும். இது அதான் மோஸ்ட்லி அந்த மெஷின் மெயின்டெயின் பண்றது. ட்ராக் மெஷின் தான். அந்த மெஷின வச்சு சில வொர்க்லாம் இருக்கும். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இந்த மெஷின வச்சு எப்ப நம்ம ட்ராக்ல வொர்க் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரெயின் இல்லாதப்ப தான் வந்து அத வச்சு நீங்க வந்து வொர்க் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெயின் இல்லாதப்பனா, அப்ப மோஸ்ட்லி வந்து நைட் தான் வந்து வொர்க் நடக்கும். அப்ப நைட் இதுல வந்து அப்ப பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நைட் டியூட்டி வந்து மேக்ஸிமம் வந்துரும். அதே மாரி இப்ப நீங்க வந்து உங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரு இடத்துல இருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ்லருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி ட்ராக் ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல போய் வொர்க் பண்ற மாரி இருக்கும். இது வந்து ஈவன் டிவிஷன் விட்டு டிவிஷன் போயும் வொர்க் பண்ற மாரி இருக்கும். இது மோஸ்ட்லி நான் வந்து இந்த ஒவ்வொரு போஸ்டிங் பத்தியும், அந்த போஸ்டிங்ல இருக்கிறவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் சரிங்களா? அந்த போஸ்டிங்ல ஒரு 2 வருஷமா வொர்க் பண்றாங்கல்ல, 2 வருஷமோ, 5 வருஷமோ, சோ அவங்கள வச்சு தான் அவங்க சொல்றத வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து குடுக்குறேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, இந்த ட்ராக் மிஷின் வந்து நீங்க வந்து இன்டர் டிவிஷன் போயும் வொர்க் பண்ற மாரி இருக்கும். இப்ப நீங்க வந்து ஆர்ஆர்பி சென்னையிலருந்து திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா, வேற ஒரு டிவிஷன் திருச்சி டிவிஷன்ல போய் வொர்க் பண்ற மாரி இருக்கும். ஸோ நீங்க வந்து வீட்ல மோஸ்ட்லி இருக்கிற மாரி இருக்காது. இதுல வந்து உங்களுக்கு டிராவலிங் அலவன்ஸ் வந்து அதிகமா வரும். அரவுண்ட் 25 பாயிண்ட்னா உங்களுக்கு டிராவலிங் அலவன்ஸே வந்து ஒரு 15K பிளஸ் வரும். சேலரி போக. இது ஒரு ரூ. 15,000 வரும். இப்ப சென்னை மாரியான சிட்டிலலாம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 50 பிளஸ் சேலரி இன் ஹேண்ட் சேலரி இனிஷியலாவே 50 பிளஸ் தான் வந்து இதுல வரும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, ஆனா இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நைட் டியூட்டி இருக்கும். நைட் டியூட்டி அலவன்ஸ் அப்படின்றது அது எக்ஸ்ட்ரா வரும். அதே மாரி மோஸ்ட்லி அவுட் சைடு ஸ்டே பண்ற மாரி இருக்கும். நீங்க வெளிய வேற இடத்துல போய் வொர்க் பண்றீங்கன்னா, அங்க உங்களுக்கு தங்குறதுக்கு எல்லாமே புரொவைட் பண்ணிருவாங்க. ஆ சோ இதுல டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு, அட்வான்டேஜும் இருக்கு. புரியுதா? ஃபேமிலியோட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்ப வந்து இது வந்து கேர்ல்ஸ்க்கு சூட் ஆகுமா? ஆகாதான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பட் சேலரி வைஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல போஸ்ட். அதுக்கப்புறமா எஸ்&டி அசிஸ்டன்ட் எஸ்&டி. எஸ்&டிய வந்து நம்ம வந்து 2ஆ பிரிக்கலாம். சிக்னலு, டெலிகாம் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கலாம். சிக்னலு, டெலிகாம். இந்த எஸ்&டிலே 2 வகையா உங்கள வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஒண்ணு உங்கள வந்து டெலிகாம் டிபார்ட்மென்ட்ல போட்டுருவாங்க. இல்ல சிக்னல் டிபார்ட்மென்ட்ல போட்டுருவாங்க. இப்ப டெலிகாம் டிபார்ட்மென்ட்ல நீங்க போஸ்டிங் ஆயிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கான வொர்க் என்னவா இருக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஷன் மாஸ்டர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஒரு ஸ்டேஷன்லருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு வந்து ஆ இன்ஃபர்மேஷன குடுக்கறதுக்கு சில கண்ட்ரோல் ஃபோன் வச்சிருப்பாங்க. அடுத்து ஆட்டோ ஃபோனு, இந்த வாக்கி டாக்கி அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுலலாம் ப்ராப்ளம் வந்தா, நீங்க தான் போய் இந்த டெலிகாம் ஸ்டாஃப் தான் போய் சரி பண்ற மாரி இருக்கும். நீங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க சரிங்களா? உங்களுக்கு ஒரு செக்ஷன் குடுத்துருவாங்க. நம்ம சென்னைய வச்சு சொல்லணும்னா, இப்ப பீச் ஸ்டேஷன்லருந்து தாம்பரம் வரைக்கும், இல்ல பீச் ஸ்டேஷன்லருந்து செங்கல்பட்டு வரைக்கும் உங்களுக்கு ஒரு செக்ஷன் அலாட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ்ளோ குடுக்க மாட்டாங்க. ஒரு 10 ஸ்டேஷன் குடுக்குறாங்கன்னா, அந்த 10 ஸ்டேஷன்ல எங்க ப்ராப்ளம் வந்தாலும், ஃபால்ட் வந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்க போய் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். இதுக்குமே நீங்க டிராவல் பண்ணி போறதால டிராவலிங் அலவன்ஸும் குடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அனவுன்ஸ்மென்ட் சிஸ்டம் இருக்கும். இந்த ட்ரெயின் இந்த டைம்க்கு இங்க வருது அப்படின்னு அனவுன்ஸ்மென்ட்லாம் பண்ணுவாங்கல்ல. ஆ சோ இந்த நடைமேடையில வருது. அந்த அனவுன்ஸ்மென்ட் சிஸ்டம்ல ஏதாவது ஃபெயிலியர் ஆனாலும் சரி, நீங்க அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். கம்யூனிகேஷன் ஃபெயிலியரு. ஆ சோ அதுக்கப்புறமா வந்து இந்த சிசிடிவி கேமரா, ரெயில் நெட்டு இதெல்லாம் இருக்குல்ல. இது எல்லாமே வந்து உங்க கண்ட்ரோல்ல தான். நீங்க தான் அதுல ஏதாவது ஃபால்ட் வந்தா சரி பண்ற மாரி இருக்கும். இதுல வந்து டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெலிகாம் பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஜெனரல் இருக்கும். இல்லன்னா ரொம்ப ரேரா நைட் டியூட்டி வந்து வரும். அது போக வந்து அந்த ஓஹெச் மெயின்டனன்ஸ்லாம் வந்து மந்த்லி பார்க்குற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் டெலிகாம் முடிஞ்சிருச்சா? டெலிகாம் என்னன்னு புரிஞ்சுச்சா? சிக்னலு. சிக்னல் டிபார்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும், அ இத கம்பேர் பண்ணும்போது, இது ஓரளவுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது? உங்களுக்கு வந்து இதுல வந்து டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா, ஜெனரலு நைட் மட்டும் வருது. சிக்னல பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ரொட்டேஷனலா வரும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. இது வந்து எப்பன்னா, ட்ரெயின் வந்து இப்ப பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ட்ரெயின் வந்து ஊர்ல இருந்து எங்கேயோ இருந்து வருது. வரம்போது ஒரு இடத்துல வந்து ஒரு 1/2 ஹவர் நிறுத்தி போட்டுர்றாங்க. ஏன் நிறுத்துறாங்க அப்டின்னு பாத்தீங்கன்னா, சிக்னல் ஃபெயிலியர் ஆயிட்டா அந்த ட்ரெயின் வந்து அப்டியே நிறுத்திருவாங்க.
இந்த சிக்னல் ஸ்டாஃப் வந்து அட்டெண்ட் பண்ற வரைக்கும் அந்த ட்ரெயின் வந்து அங்கேயே தான் இருக்கும். ஸோ சிக்னல் ஃபெயிலியர் ஆகுறப்ப இவங்களுக்கு வந்து வேலை இருக்கும். அது போக இது சிக்னல் ஃபெயிலியர் ஆனா தான் இந்த சிக்னல் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஸ்டாஃப்க்கு ஒர்க் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. டெய்லி ஒரு 2 டூ 3 ஹவர்ஸ் வந்து மெயின்டனன்ஸ் ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இன் பிட்வீன் 2 ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த 2 ஸ்டேஷனுக்கு நடுவுல உள்ள அந்த ஃபைபர் கேபிள் இருக்கும். அந்த ஃபைபர் கேபிள் ப்ராப்ளம்லாம் வந்து அதெல்லாம் வந்து சரி பண்ற மாரி இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த சிக்னல் டிபார்ட்மெண்ட். ஜெனரலா சொல்லணும்னா இந்த ட்ரெயின் போம்போது நடுவுல சிக்னல் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த சிக்னல்லாம் இவங்க தான் மெயின்டெயின் பண்ற மாரி இருக்கும். அசிஸ்டன்ட், எஸ்&டி புரிஞ்சிருச்சா? இவங்கள பத்தி? அதுக்கப்புறமா இதுலயுமே வந்து நம்ம டிராவல் பண்ணி போறதால டிஏலாம் வரும். டிராவலிங் அலவன்ஸ்லாம் வரும். பட் ட்ராக் மெஷின் அளவுக்கு இங்க வந்து டிஏ வந்து வராது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ்மேன். பாயிண்ட்ஸ்மேன். ஆ இது பார்த்துட்டோம். இது பார்த்துட்டோம். இப்ப பாயிண்ட்ஸ்மேன். பாயிண்ட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கைண்ட் ஆஃப் டியூட்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ஷண்டிங்கு, இன்னொன்னு வந்து டிராஃபிக் கேட் மெயின்டெயின் பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து பிளாட்ஃபார்ம் டியூட்டி. ஷண்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோச் வந்து கப்ளிங் பண்றது. கோச் கப்ளிங்னா என்ன? ஒரு ஒரு 2 ஒரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, நெறைய பெட்டி இருக்கும்ல. இந்த 2 பெட்டிய வந்து ஒண்ணா இணைக்கிறது. இந்த கப்ளிங். இதெல்லாம் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ்மேன் தான். அப்படி இல்லன்னா 2 கோச் இணைக்கிறது, இல்லன்னா இன்ஜினும், கோச்சையும் இணைக்கிறது. இந்த மாரி. இதே ஃபெஸ்டிவல் சீசன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 கோச் ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்லீப்பர் வந்து ஒரு 2 கோச் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா ஜனம் வந்து அதிகமா வருவாங்க ஃபெஸ்டிவல் டைம்ல. பொங்கல், தீபாவளி டைம்ல. ஸோ அந்த ரிக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாரி கோச்ச வந்து இவங்க வந்து கப்ளிங் பண்ணி குடுப்பாங்க. அது வந்து பாயிண்ட்ஸ்மேனோட டியூட்டி. இன்னொரு டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் கேட். ஸ்டேஷன்லருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்து தூரம் தள்ளி இருக்கும் பார்த்தீங்களா, டிராஃபிக் கேட். அந்த டிராஃபிக் கேட் வந்து இவங்க தான் ஓப்பன் பண்றது, குளோஸ் பண்றது. ஸோ இன்ஜினியரிங் கேட் வேற, டிராஃபிக் கேட் வேற. சரிங்களா? இன்ஜினியரிங் கேட் பார்க்கறது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அவங்க பார்த்துப்பாங்க. இது வந்து டிராஃபிக் கேட். அதுக்கப்புறமா வந்து பிளாட்ஃபார்ம் டியூட்டி. பிளாட்ஃபார்ம் டியூட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து எஸ்எம் கூட இருப்பாங்கல்ல, இந்த கொடி ஆட்டுறது, ட்ரெயின் வந்து அ அரைவல் அப்ப கொடியாட்டி இது பண்றது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ்மேன் அவனோட டியூட்டி தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டியூட்டி வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் வைஸ் டியூட்டி வந்து இருக்கும். நைட் டியூட்டியுமே இருக்கும். அதே மாரி இதுல வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க போணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் போஸ்ட்டா வந்து பாயிண்ட்ஸ்மேன் இருக்கும். பட் இதுக்கு வந்து நீங்க ஸ்பெக்ஸ் போட்டுருக்க கூடாது. A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு இருக்கணும். அதே மாரி டியூட்டி வந்து ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும். இது ஒரு சேஃப்டி போஸ்ட்ன்றதால, டியூட்டில வந்து நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிற மாரி இருக்கும். அதே மாரி பாயிண்ட்ஸ்மேன்ல இருந்து உங்களுக்கு வந்து குரோத் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆ டிபார்ட்மெண்ட் விட்டு டிபார்ட்மெண்ட்லாம் மாற முடியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ரயில்வேல ஜிடிசி, எல்டிசின்னு 2 எக்ஸாம் இருக்கு. சரிங்களா? ஆ ஜிடிசி, எல்டிசி. ஜிடிசினா ஜெனரலா எல்லாருமே எழுதலாம். ரயில்வே ஸ்டாஃப் எல்லாருமே எழுதுவாங்க. எல்டிசினா லிமிட்டட் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் எழுத முடியும். இப்ப ச என்ன சொல்றது? ஃபார் எக்ஸாம்பிள் வொர்க் ஷாப்ல இருக்கவங்க மட்டும் தான் எழுத முடியும். அந்த அவங்களுக்கு மட்டும் வரும். அந்த மாரி சரிங்களா? ஜிடிசின்றது எல்லாருமே எழுதுவாங்க. பட் இந்த பாயிண்ட்ஸ்மேன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இவங்க வந்து வேற டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாற முடியும். இவங்க ஆப்பரேட்டிங் டிபார்ட்மெண்ட் தானே. பட் இவங்க வந்து ஆப்பரேட்டிங் ரிலேட்டடா மட்டும் தான் குரோத் ஆக முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து ஸ்டேஷன் மாஸ்டரா மட்டும் தான் ஆக முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஈவன் இவங்களுக்கு வந்து டிடிஇ ஆகுற ஆகுற ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ அந்த வேக்கன்சியும் இவங்களுக்கு வரும். இவங்க வந்து கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் மாறலாம். புரியுதா? அதாவது டிக்கெட் எக்ஸாமினர் ஆகலாம் பாயிண்ட்ஸ்மேனா இருந்து. ஸோ இவங்களுக்கு வந்து நெறைய இந்த எக்ஸாம் உள்ள போயிட்டு எக்ஸாம் எழுதி நெறைய முன்னேறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்பவே அதிகம் பாயிண்ட்ஸ்மேனுக்கு. அதுக்கு அடுத்து வொர்க் ஷாப் பத்தி பார்த்துருவோமா? பாயிண்ட்ஸ்மேன் பார்த்தாச்சு. வொர்க் ஷாப்பே வந்து ஐசிஎஃப், சதர்ன் ரயில்வே அப்படின்னு சொல்லி 2ஆ இருக்கு. ஆ ஐசிஎஃப் அப்படின்னா, நீங்க வந்து சென்னையில இருக்கீங்க. அதுவும் சென்னையில வந்து ஒர்க் ஷாப் வந்து எங்க இருக்குன்னா, லோகோ கேரேஜ் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. ஸோ இந்த சென்னையில இந்த பெரம்பூர் இந்த சரவுண்டிங்ல இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து வொர்க் ஷாப் ஐசிஎஃப் வந்து நீங்க குடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி இல்லன்னா, நீங்க வொர்க் ஷாப் வந்து சதர்ன் ரயில்வே குடுங்க. ஏன்னா, நீங்க இப்ப திருச்சி, மதுரை இருக்கீங்க. ஐசிஎஃப் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பிரிஃபரன்ஸா அப்படின்னா, உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து சென்னையில போட்டுருவாங்க. ஸோ சதர்ன் ரயில்வே குடுங்க. இந்த வொர்க் ஷாப்ல வேலை வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தி நம்ம தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சென்னை கீழ வருது. ஒரு 3 தான் வந்து புரொடக்ஷன் யூனிட் இருக்கு. அதான் லோகோ ஒர்க்ஸ், கேரேஜ் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் பொன்மலை, திருச்சியில வந்து ஜிஓசின்னு இருக்கு. இது போக மீதி உள்ள எல்லாமே வந்து ஷெட் தான். புரியுதுங்களா? ஒர்க் ஷாப் இல்ல. மீதி உள்ள எல்லாமே ஷெட் தான். ஒர்க் ஷாப்ல வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பயோமெட்ரிக் சிஸ்டம்லாம் இருக்கும். டெய்லி காலையில வந்து நீங்க போனோனே ஒரு பயோமெட்ரிக் வைக்கணும். அதே மாரி லஞ்சுக்கு பிஃபோர், ஆஃப்டர் அதே மாரி டியூட்டி முடியும்போது, கரெக்ட்டா வந்து நீங்க வந்து பயோமெட்ரிக் வைக்கிற மாரி இருக்கும். அந்த பயோமெட்ரிக் அது சேலரி வந்து அதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு சேலரி போடுவாங்க. சரிங்களா? இத்தன ஹவர்ஸ் கரெக்ட்டா வந்து டியூட்டில இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி, ஒர்க் ஷாப்ல. இதுவே ஷெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஷெட்ல வந்து பயோமெட்ரிக்லாம் கிடையாது. ஷெட் வந்து இந்த ராயபுரம், தண்டையார்பேட்டை, சரிங்களா? இந்த ஈரோடு இங்கலாம் வந்து ஷெட் இருக்கு. இதெல்லாம் வந்து இங்கலாம் வந்து வொர்க் ஷாப் புரொடக்ஷன் யூனிட் அப்படின்றது இங்க ட்ரெயின் கோச் மேனுஃபேக்சரிங்கே பண்ணுவாங்க. இது வந்து நார்மல் ஷெட். சரிங்களா? இங்க வந்து புரமோஷன் வந்து வொர்க் ஷாப்ப பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். வொர்க் ஷாப்ப பொறுத்தவரைக்கும்
புரமோஷன் வந்து சரி ஃபாஸ்ட்டா இருக்கும். 2 வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புரமோஷன் வந்துட்டே இருப்பாங்க. ஈவன் வந்து ஆ ஓப்பன் லைன்ல இருக்கிற ஸ்டாஃப் கூட ஒர்க் ஷாப் தான் வரணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா, இங்க வந்து லீவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமா இருக்கும். லீவ்லாம் வந்து நெறைய அதிகமா இருக்கும். இப்ப இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா, இயர் எண்டுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒர்க் ஷாப் வந்து ஒரு 1 வாரம் வந்து லீவ் விட்டுருவாங்க. அதே மாரி தீபாவளி, பொங்கல் எல்லாத்துக்குமே லீவு. வாரத்துக்கு 2 நாள் இல்ல 1 1/2 நாள் வந்து லீவ் வந்துரும். சாட்டர்டே வந்து ஹாஃப் டே இருக்கும். இல்லன்னா சாட்டர்டே, சண்டே லீவா கூட வரும். ஸோ நெறைய பெனிஃபிட் வந்து இதுல இருக்கு. ஒர்க் ஷாப் பொறுத்தவரைக்கும். அதே மாரி நம்ம வந்து இந்த ஓப்பன் லைன் வெயில்ல இருந்து ஒர்க் பண்ண தேவையில்ல. எல்லாம் உள்ளயே இருப்போம். சரிங்களா? ஸோ இதுவுமே வந்து லேடீஸ்க்கு வந்து நல்லா தான் இருக்கும். ஒர்க் ஷாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஆ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம பார்க்க போற போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராக் மெயின்டெனர். எல்லாருமே வந்து போஸ்டிங் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. ஸோ இந்த ட்ராக் மெயின்டெனர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் போஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா குடுத்துருக்காங்க. 1129 போஸ்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இதோட ட்ராக் மெயின்டெனரோட வொர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஜெனரலா இவங்களுக்கு வந்து ஜெனரல் ஷிஃப்ட் மாரி வந்துரும். நைட் டியூட்டி வந்து இருக்காது ட்ராக் மெயின்டெனருக்கு சரிங்களா? ஜெனரல் ஷிஃப்ட் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் டியூட்டி பார்க்குற மாரி இருக்கும். இவங்களோட வொர்க் வந்து மோஸ்ட்லி வந்து ட்ராக்ல தான் இருக்கும். அதே மாரி ட்ராக் மெயின்டெனர தான் வந்து கேட் கீப்பராவும் போஸ்டிங் போடுவாங்க. சரிங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மத்தது இது வந்து சேஃப்டி போஸ்ட் மாரி இருக்காது. இது வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கீழ வருது. இதுவே வந்து இப்ப பாயிண்ட்ஸ்மேன்லாம் பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் டிபார்ட்மெண்ட். ஸோ வந்து நல்லா வந்து செம்ம பொறுப்பா இருக்கணும். அந்த வொர்க்ல வந்து கண்ணும் கருத்துமா இருக்கணும். இது வந்து வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து உங்கள வந்து யாரும் இறுக்கி புழிய மாட்டாங்க. இந்த ட்ராக் மேன பொறுத்தவரைக்கும். பட் வந்து வொர்க் லோட் இருக்கிறப்ப வொர்க் இருக்கும். பட் வந்து இந்த சேஃப்டி போஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ட்ராக் மேனா போஸ்ட் ஆவுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு காலையிலருந்து ஈவினிங் வரைக்கும். அதுல மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு குடுக்குற வொர்க்க நீங்க முடிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா வந்து ஃப்ரீ ஆயிடலாம். இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேர்ல்ஸ்க்கு வந்து கண்டிப்பா சூட் ஆகாது. ஏன்னா, இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. ட்ராக்லலாம் வந்து இந்த சுத்திலாம் வச்சு வொர்க் பண்ற மாரி இருக்கும். ரொம்ப ஹார்ட் வொர்க் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? வெயில்ல நின்னு வொர்க் பண்ற மாரி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஆனா இந்த ட்ராக் மேனுக்கு வந்து ரிஸ்க் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி சேலரி போக ஒரு ரூ. 3,375 குடுப்பாங்க. இதே ட்ராக் மெயின்டெய்னர் தான் கேட் கீப்பரா போஸ்ட் பண்றாங்க. கேட் கீப்பரா போஸ்ட் பண்ணா அவங்களுக்கு வந்து ரூ. 1,250 வந்து சேலரி போக மந்த்லி எக்ஸ்ட்ரா வரும். இப்ப சேலரி வந்து ஒரு ரூ. 38 வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும். சென்னை மாரி சிட்டில. ஆ இதே நீங்க கொஞ்சம் ஒய், இசட் அந்த மாரி சிட்டில இருக்கீங்க. உங்களுக்கு வந்து சேலரி வந்து ஒரு ரூ. 35 ஒய் சிட்டில வருதுன்னா, அது போக எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட் வரும். சரிங்களா? ட்ராக் மெயின்டெய்னரா போஸ்ட் ஆனா. கேட் கீப்பரா போஸ்ட் ஆனீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ரூ. 1,250 மாசம் வரும். ஆ அதே வந்து நீங்க ட்ராக் மெயின்டெய்னரா இருக்கும்போது, உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வேலை வந்து டைட்டா இருக்காது. இதே கேட் கீப்பரா இருந்தீங்கன்னா, ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். கேட் வந்து ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்றது இது எல்லாமே. சரிங்களா? அவ்வளோதான். அதே மாரி இதுல புரமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராக் மெயினர பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வந்து புரமோஷன் வந்து ஸ்லோவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து அதே மாரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேஇ மட்டும் தான் இவங்க ஆக முடியும். அதுவுமே டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வர்றது ரொம்ப ரேர் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சிவில் டிபார்ட்மெண்ட் இவங்க வச்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கேத்த மாரி. அடுத்து பட் வந்து நம்ம வந்து ரிலாக்ஸா இருக்கலாம் மக்களே. சரிங்களா? பசங்களுக்கு வந்து சூட் ஆகும். சேலரி கொஞ்சம் நல்லா வரும். ரிலாக்ஸா இருக்கலாம். வேக்கன்சி அதிகம். சில பேர் வந்து அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க இந்த வேக்கன்சி வச்சு. ஐயோ! அப்ளை பண்ணிட்டோமே! நமக்கு வந்து அடுத்து இது நல்ல போஸ்டிங் இல்லையா? அப்டின்லாம் இல்ல. எல்லா போஸ்டிங்லயும் ஒரு அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப பாயிண்ட்ஸ்மேன் வந்து செம்ம சூப்பரா இருக்கும் அப்டின்றோம். புரமோஷன்லாம் இருக்குன்றோம். ஆனா பாயிண்ட்ஸ்மேன்ல வந்து வேல வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து பிரஷர் அந்த அளவுக்கு இருக்கும். பட் இங்க வந்து பிரஷர் அந்த அளவுக்கு இருக்காது. பிசிக்கலா ஒர்க் இருக்கும். ட்ராக் மெயின்டெய்னர பொறுத்தவரைக்கும் பிரஷர் வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இப்ப பாயிண்ட்ஸ்மேன வச்சு நீங்க வந்து எஸ்எம் ஆகலாம், டிடி ஆகலான்றோம். அதே மாரி ட்ராக் மெயின்டெய்னர் வச்சு நீங்க வந்து ஜேஇ ஆகலாம். ஸோ இதுலயுமே அதுல ஒரு அட்வான்டேஜ்னா, இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, சிஎன்டபிள்யூ பத்தி பார்ப்போம். சிஎன்டபிள்யூ. சிஎன்டபிள்யூனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரேஜ் அண்ட் வேகன். இது வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழ வருது. இவங்களோட வொர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு ட்ரெயினு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ஆகட்டும், இல்ல ஒரு கூட்ஸ் ட்ரெயின் ஆகட்டும், இத்தன வாட்டி தான் ஓடணும், இத்தன கிலோமீட்டர் தான் ஓடணும். அதுக்கப்புறமா வந்து அது வந்து மெயின்டனன்ஸ்க்கு வந்துரணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. சரிங்களா? இப்ப சென்னையிலருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு வண்டி போது, வருது, போது, வருது. சரிங்களா? அது வந்து இத்தன ட்ரிப் தான் ஓடணும் அப்படின்னு சொல்லி இந்த சிஎன்டபிள்யூ டிபார்ட்மெண்ட்ட சேர்ந்த அந்த ஸ்டாஃப் வந்து பிபிசி சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இஷ்யூ பண்ணுவாங்க. பிரேக் பவர் சர்டிபிகேட் இஷ்யூ. இது வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் தான் வந்து ட்ரெயின வந்து செக் பண்ணி இஷ்யூ பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டா ட்ரெயின்ல உள்ள எல்லா பார்ட்ஸயுமே வந்து செக் பண்ணுவாங்க. சரிங்களா? கேரேஜ் அண்ட் வேகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்க வச்சு செக் பண்ணுவாங்க? உங்களுக்கு போஸ்டிங் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஜங்ஷன்ல இருக்கும். அப்படி இல்லன்னா, வொர்க் ஷாப்ல இருக்கும். அப்படி இல்லன்னா, யார்டுல இருக்கும். ஸோ இங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டிங் போட்டுருவாங்க.
ட்ரெயின வந்து கம்ப்ளீட்டா செக் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்றது தான் இவங்களோட ஒர்க்கா வந்து இருக்கும். கேரேஜ் அண்ட் ஸோ இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஜேஇ ஆகலாம். சிஎன்டபிள்யூ ஸ்டாஃப்புமே வந்து ஜேஇ ஆகலாம். ப்ரமோஷன் வந்து எப்படி இருக்கும்னா, டெக் 3, டெக் 2, டெக் 1 அந்த மாரி வந்து ப்ரமோஷன் வந்து இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் சிஎன்டபிள்யூவ பொறுத்தவரைக்கும். அதுக்கப்புறம் டிஆர்டி, அசிஸ்டன்ட் டிஆர்டி, அசிஸ்டன்ட் டிஆர்டி. அசிஸ்டன்ட் டிஆர்டி அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்டினா ட்ராக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்டின்னு சொல்லுவாங்க. இவங்களோட மெயினான ஒர்க் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓஹெச்இ ஓவர் ஹெட் எக்யூப்மென்ட் இருக்குல்ல, அத வந்து மெயின்டனன்ஸ் பண்றது தான் வந்து இவங்களோட மெயின் ஒர்க்கா இருக்கும். ஆக்சுவலா நீங்க ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே ஒரு பெட்டி மட்டும் வந்து அப்படியே போயிட்டு இன்ஜின் மட்டும் போயிட்டு வர மாரி இருக்கும். அந்த பெட்டி பேர் என்னன்னா, டவர் கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டவர் கார் வந்து வச்சு இவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அந்த ஓஎச் கேபிள்லாம் கரெக்ட்டா இருக்கா? ஏதாவது வந்து ஃபால்ட் இருந்தா அதெல்லாம் வந்து சரி பார்க்கிறது தான் வந்து இவங்களோட ஒர்க்கு. இவங்களுக்குமே வந்து டிஏலாம் வரும். பட் வந்து ட்ராக் மெஷின கம்பேர் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் டிஏ இருக்காது. பட் டிஆர்டி ஸ்டாஃப்க்குமே வந்து டிஏலாம் வரும். அதுக்கப்புறமா வந்து அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி. அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி. இது வந்து வொர்க் ஷாப்லயும் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஒர்க் ஷாப்ன்னு இருந்தா ஒர்க் ஷாப்ல எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழ வரும். ஒர்க் ஷாப்ன்றத நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு போஸ்டிங் வந்து ஒர்க் ஷாப்ல இருக்கும். ஒர்க் ஷாப்ன்றத நீங்க குடுக்கலன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து மேக்ஸிமம் வந்து மூவ்மெண்ட்ல குடுத்துருவாங்க. ட்ரெயின்லயே நீங்க போயிட்டு வர மாரி இருக்கும். முதல்ல வந்து அ டிஎல், ஏசிக்கு டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் லைட்டிங் டிஎல்னா, ஏசினா ஏர் கண்டிஷனிங். ஆ ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஎல் அப்படின்றவங்க இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ட்ரெயின்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ட்ரெயின்ல ஏசி கோச், நான் ஏசி கோச்ன்னு 2 இருக்கு. இந்த டிஎல் அப்படின்றவங்க வந்து ட்ரெயின் லைட்டிங் அப்படின்றவங்க வந்து நான் ஏசி கோச்ல பார்ப்பாங்க. நான் ஏசி கோச்ல வந்து இப்ப பேசஞ்சர் போறாங்க. போம்போது ஃபேன் ஓடல, லைட் ஓடல அப்படின்றது கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா, இப்ப டிடி கிட்ட சொல்லுவாங்க. இந்த எங்க கோச்ல வந்து ஃபேன் ஒர்க் ஆவல, லைட் ஒர்க் ஆவல அப்படின்னு. ஆ இந்த ஸ்விட்ச போட்டா அது ஒர்க் ஆகல. இது இதுன்னு கம்ப்ளைண்ட் புக் பண்ணுவாங்களா, அந்த கம்ப்ளைண்ட் வந்து சரி பார்க்கிறது வந்து இந்த டிஎல் ஸ்டாஃப் தான். அதே வந்து இப்ப ஏசி கோச்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி இவங்க பார்ப்பாங்க. இவங்கள்ட்டயும் வந்து அதே மாரி சில கம்ப்ளைண்ட்லாம் வரும். இதெல்லாம் ஏசி ஒர்க் ஆவல. சரிங்களா? இப்ப ஏசி 2ண்ட் ஏசி, 3ர்ட் ஏசிலாம் இருக்குல்ல ட்ரெயின்ல. ஸோ ஏசி ஒர்க் ஆவலன்னா, இவங்கள்ட்ட சொல்லுவாங்க. மூவ்மெண்ட்ல இருக்கிறப்ப இவங்க வந்து அப்ப என்ன பண்ணுவாங்க, ட்ரெயின்ல ஆ ஒர்க் ஷாப்னா உங்களுக்கு ஒர்க் ஷாப்ல போட்டுருவாங்க. இதே ட்ரெயின்ல போறீங்கன்னா, ட்ரெயின்ல வந்து நீங்க வந்து அந்த ட்ரெயின்லயே நீங்களும் வந்து போற மாரி இருக்கும். ஏசி கோச், நான் ஏசி கோச்லலாம் டிராவல் பண்ணி ஊர் விட்டு ஊர் வந்து போற மாரி இருக்கும். இப்படி டிராவல் பண்ணி போறதால உங்களுக்குமே வந்து டிஏ வந்து அதாவது டிராவலிங் அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். இதுலயுமே வந்து சேலரி வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ரூ. 50 பிளஸ் வந்து டிஎல்&டிஎஸ்சிலயுமே வந்து சேலரி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா, போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா, மெயின் ஜங்ஷன்ல வந்து போடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ட்ரெயின்ல வந்து போடுவாங்க. இல்லன்னா ஒர்க் ஷாப்ல. ஸோ இந்த 3 இடத்துல தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். இதுலயும் ப்ரமோஷன் வந்து டெக் 3, டெக் 2, டெக் 1 அப்படின்ற மாரி ப்ரமோஷன் வந்து வரும் அடுத்தடுத்து. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல். இங்க வந்து பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு போஸ்டிங் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் டிப்போல தான் வந்து உங்களுக்கு வந்து வொர்க் இருக்கும். எலக்ட்ரிக்கல் டிப்போ இப்ப எங்க இருக்கு? ஈரோட்ல இருக்கு மெயினா. அதுக்கப்புறமா வந்து இந்த சென்னையில வந்து அரக்கோணத்துல இருக்கு. ஸோ இந்த மாரி எலக்ட்ரிக்கல் டிப்போல தான் உங்களுக்கு வந்து வொர்க் வந்து இருக்கும். அதாவது ஷெட்ல வந்து உங்களுக்கு வந்து வொர்க் வந்து இருக்கும். இதுல வந்து நைட் டியூட்டி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ப்ரமோஷனுமே வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்ற மாரி தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரிட்ஜ் ரொம்ப லிமிட்டட் வேக்கன்சி தான் வந்து குடுத்திருப்பாங்க அந்த பிரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா. சரிங்களா? இதோ குடுத்துருக்காங்க பாருங்க. பிரிட்ஜ்ல வந்து ரொம்ப லிமிட்டட் வேக்கன்சி தான் வந்து குடுத்துருப்பாங்களே. ஸோ இதுல வந்து எங்கெல்லாம் வந்து பிரிட்ஜ் வொர்க் போதோ, அங்கலாம் வந்து நமக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. நைட் டியூட்டி வந்து இருக்காது. ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் டிராவல் பண்ணி வொர்க் பண்றதால டிஏ வந்து உங்களுக்கு வரும். ஸோ பிரிட்ஜ் அவ்வளோதான். ஸோ இத வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் மக்களே. ஒரு போஸ்டிங்கும் வந்து எப்படி இருக்கு? சரிங்களா? நமக்கு எது சூட் ஆகும்? ஸோ இது மாரி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இத வச்சு நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பிரிஃபரன்ஸ் சொல்றேன். நான் குடுக்குற பிரிஃபரன்ஸே சூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சூஸ் பண்ணுங்க. இல்ல, உங்களுக்கு நான் சொன்னத வச்சு இந்த போஸ்டிங் தான் எனக்கு புடிச்சிருக்குன்னா, நீங்க அத சூஸ் பண்ணுங்க. நமக்கு புடிச்ச போஸ்டிங்க நம்ம பிரிஃபரன்ஸா வச்சா தான் நமக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடா படிக்க தோணும். சரிங்களா? ஸோ எத வந்து ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸா வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ்மேன வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸா வைக்கலாம். 2வது பிரிஃபரன்ஸா நீங்க எத வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வொர்க் ஷாப் வந்து வைக்கலாம். வொர்க் ஷாப்ல வந்து அ சென்னையில இருந்தீங்கன்னா, நீங்க ஐசிஎஃப் வைக்கலாம். அப்படி சென்னையில இல்ல, வேற ஏதாவது ஊர்ல இருக்கீங்க. ஏன்னா ஐசிஎஃப் வந்து பெரம்பூர்ல இருக்கு. சரிங்களா? வேற ஏதாவது ஊர்ல இருக்கீங்கன்னா, சதர்ன் ரயில்வேவ வைக்கலாம். ஸோ 2ண்ட், 3ர்ட் வந்து நீங்க ஷஃபிள் பண்ணிக்கோங்க. சென்னையில இருந்தீங்கன்னா, ஐசிஎஃப்ப 2ண்ட் வைங்க. வேற எங்கனா இருந்தீங்கன்னா, சதர்ன் ரயில்வே வந்து 2ண்ட் வைங்க. இது 2த்தையும் ஷஃபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 4த் பிரிஃபரன்ஸ் வந்து நீங்க எத குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்&டி டிபார்ட்மென்ட்ட குடுக்கலாம். 4த் பிரிஃபரன்ஸா. இது வந்து கேர்ல்ஸுக்கும் பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். சரிங்களா?
நீங்க வந்து சேலரி எல்லாம் பார்க்காம, எனக்கு வந்து வொர்க் ஓகேவா இருக்கணும். சரிங்களா? வொர்க் பெஸ்ட்டா இருக்கணும். நான் அடுத்த அடுத்த லெவலுக்கு போணும். அப்படின்னா, நீங்க வந்து இந்த பிரிஃபரன்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். கேர்ல்ஸும் இதையே சூஸ் பண்ணிக்கலாம். கேர்ல்ஸுக்கும் நான் சொல்ற ஆர்டரே பெஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் 5வதா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் அந்த போஸ்டிங் வந்து வைக்கலாம். அதாவது லோகோ ஷெட் வந்து வைக்கலாம். 6வதா வந்து சிஎன்டபிள்யூ வந்து வைக்கலாம். 6வதா வந்து சிஎன்டபிள்யூ வந்து வைக்கலாம். ரிமைனிங் வந்து உங்களுக்கு புடிச்ச போஸ்ட்ட அடுத்தடுத்து செட் பண்ணிக்கோங்க. 7வதா ட்ராக் மிஷினு, அதுக்கப்புறம் டிஆர்டி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, டிஎல்&டி ஏசி, ஆ ஸோ அடுத்து பிரிட்ஜ் இந்த மாரி ஆர்டர்ல வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு 4 போஸ்ட். ஸோ கேர்ல்ஸா இருந்தீங்கன்னா கூட ஆர்டர் வந்து இந்த மாரி வைங்க. ஏன் முதல்ல ஒரு 5 போஸ்டோட நான் சொல்லிட்டு விட்டேன்னா, மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த போஸ்டிங்கே நீங்க எடுத்துருவீங்க. அத விட்டீங்கன்னா இது. இப்ப நீங்க நல்லா படிக்கிறீங்கன்னா, முதல் 3 போஸ்ட்டே நீங்க வந்து எடுத்துருவீங்க. சரிங்களா? அப்படியே அந்த ஆர்டர்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவே வந்து உங்களுக்கு சேலரி தான் மெயின் கோலா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, எனக்கு வந்து இப்ப பாயிண்ட்ஸ்மேன் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு சேலரி வந்து சென்னை மாரியான சிட்டில வந்து ஒரு 36K பிளஸ் வருது. சரிங்களா? அப்படின்னா, இதுவே வந்து ட்ரெயின் மிஷின் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 50K பிளஸ் வரும் சேலரி. பட் வந்து நீங்க வந்து அதுக்கேத்த மாரி வொர்க் இருக்கும். வொர்க் இங்க வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து டிஎல் அண்ட் ஏசி எடுத்தாலும் நீங்க வந்து டிராவல் பண்ணி போற மாரி இருக்கும். பட் வந்து ஃபேமிலிலாம் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு என்ன இருந்தாலும் பரவால்ல. சேலரி தான் மேஜர் அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு வந்து பிரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎல்என் அதாவது ட்ரெயின் மிஷின் வைக்கலாம் நீங்க. சரிங்களா? அதாவது சாரி ட்ராக் மிஷின், ட்ரெயின் மிஷின்ன்ற பாருங்க. ட்ராக் மிஷின். ட்ராக் மிஷின் சேலரி தான் மெயின் அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு ட்ராக் மிஷினு. அதுக்கப்புறமா வந்து டிஎல் அண்ட் ஏசி வைக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆ அதுக்கப்புறமா பாயிண்ட்ஸ்மேன் வைங்க. பாயிண்ட்ஸ்மேனு. அதுக்கப்புறமா வந்து வொர்க் ஷாப் வைங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த ஆர்டர் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேலரி மெயின்ன்றவங்க டிஎல் அண்ட் ஏசி ஆர் ட்ராக் மிஷின ஃபர்ஸ்ட் வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம சொன்ன இந்த ஆர்டரே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாயிண்ட்ஸ்மேனு, வொர்க் ஷாப் எஸ்&டி ஸோ இந்த மாரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈவன் கேர்ல்ஸா இருந்தீங்கன்னா, நீங்க எஸ்&டி கூட பிரிஃபர் பண்ணலாம். பாயிண்ட்ஸ்மேன் பிரிஃபர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. அடுத்து எஸ்&டி குடுங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க வொர்க் ஷாப் கூட குடுங்க. இந்த 3 வந்து சரியான பெஸ்ட் போஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். பாயிண்ட்ஸ்மேனு, வொர்க் ஷாப்பு, அதுக்கப்புறம் எஸ்&டி. சரிங்களா? ஸோ இவ்வளோதான் மக்களே. ஒன்ஸ் அப்ளை பண்ணிர்றீங்க. அப்ளை பண்ணிட்டோம்னா அடுத்து என்ன பண்ணணும்? மெயினான விஷயம் படிக்கணும். சரிங்களா? சும்மா அப்ளை பண்ணிட்டா போதுமா? நம்ம அப்ளை பண்ணிட்டா நமக்கு வேலை கிடைச்சிருமா? இல்ல. அதுக்கேத்த எஃபோர்ட் வந்து போடணும். சரிங்களா? எப்படி படிக்கணும்னு தெரியலனா, நம்மளோட ஆப் ரயில்வேஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டு தமிழ். உங்களுக்கு Play Storeல போய் சர்ச் பண்ணுங்க வரும். வரலனாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் வைக்கிறேன். ஆர் கேப்பிட்டல், டி கேப்பிட்டல் நடுவுல ஸ்பேஸ் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன். அத தொட்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து Play Storeல இருக்கும். அதுல போயிட்டு நீங்க வந்து நேமு, மொபைல் நம்பரு, ஆ ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களோட இமெயில் ஐடி குடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, அதுல வந்து கோர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி அப்படின்னு சொல்லி கோர்ஸ் இருக்கும். ஆஃபர் வந்து போது மக்களே. ஆஃபர் வந்து போது. டெய்லியும் வந்து ஆஃபர் வந்து இன்னைக்கு முடியிற மாரி இருக்கு. ஒரு ஒரு நாளுமே வந்து நான் வந்து ஆப் டெவலப்பர்ட்ட பேசி பேசி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஏன்னா முடியும்போது வந்து சில பேர் டைம் கேட்குறீங்க. ப்ரோ நான் இன்னொரு 2 நாள் வேணும். எனக்கு இன்னொரு 2 நாள் வேணும். நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போறேன். இப்போ வந்து கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து ரூ. 1400 தான். உங்களுக்கு வந்து ஆர்ஆர்பி குரூப் டி கம்ப்ளீட் கோர்ஸ்னா உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், சயன்ஸ் அதுக்கப்புறம் ஹிஸ்டரி, பாலிட்டி எல்லாமே வந்துரும். அது போக வந்து டெஸ்ட் சீரியஸும் அதுல இன்க்ளூட் ஆயிரும். சரிங்களா? 830 பிளஸ் டெஸ்ட் சீரியஸுமே வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆயிரும். ஃபுல் லென்த் டெஸ்ட் இருக்கும். செக்ஷன் வைஸ் டெஸ்ட் இருக்கும். எல்லாமே மிக்ஸடா இருக்கும். ஸோ அப்படி இல்ல, நான் வந்து ஆல்ரெடி படிச்சுட்டேன். எனக்கு வந்து டெஸ்ட் சீரியஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ₹400 ஆர்ஆர்பி குரூப் டி டெஸ்ட் சீரியஸ்ன்னு இருக்கும். அத மட்டும் கூட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 டேஸ் தான் இருக்கும். சரிங்களா? 5த் ஃபெப் மிட்நைட் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து குளோஸ் ஆயிரும். ஸோ ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகேங்களா? ஆ நீங்க வந்து ஒன்ஸ் வந்து ஃபோன்ல வாங்கிட்டீங்கன்னா, கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிசிலயுமே நீங்க அதாவது லேப்டாப், சிஸ்டம்ல கூட நீங்க வந்து பார்த்துக்கலாம். அந்த கோர்ஸ. அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். பாய் பாய். டேக் கேர் மக்களே.